ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்றைக்கி 28/4/2023 வெள்ளிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் 15ஆம் தேதி. இன்றைக்கி யோகம் மரண யோகம் சரியில்லை. அஷ்டமி சாயந்தரம் ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு ஒரு நவமி வருது. பூச நட்சத்திரம் கார்த்தால ஒரு 11 மணி வரலும். அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம். இன்றைக்கி பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டமத்தினால புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்களை கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்த பிரயாணத்துக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்களேயானால் சந்திரனுக்கு உண்டான தானிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு அதை பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த ஹோரா சாஸ்திரத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அதில் குரு ஹோரை அதை பற்றி பார்க்கலாம். குரு ஹோரை அப்படின்றது சுபஹோரைகளில் முதன்மையான ஹோரை இது. அதாவது குரு ஹோரையில் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்தால் அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த குரு ஹோரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நார்மலாக இந்த சார்ட் இருக்கும், ஹோரா சார்ட்டுன்னு போட்டு பார்த்தீங்கன்னாலே ஒரு நாளைக்கும் எந்தெந்த ஹோரை என்னென்ன கணக்கில் வருதுன்றதை போட்டிருப்பா. அந்த குரு ஹோரை அப்படின்றது வியாழக்கிழமை ஒரு நாள்லேயும் அந்தந்த கிழமையினுடைய சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அந்த கிழமையினுடைய ஹோரை வரும். அதன் பிரகாரம் வியாழக்கிழமை குரு ஹோரை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை வியாழக்கிழமையின் குரு ஹோரை சொல்கிறோம். இந்த குரு ஹோரையில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, குரு ஹோரை ஒரு நாளைக்கு 2-3 தரம் வரும். அது குரு ஹோரை எல்லா நாட்கள்லேயும் வரும். வியாழக்கிழமை முதல்ல அதில் தான் ஆரம்பிக்கும். இதுதான் வித்தியாசம். இந்த குரு ஹோரையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேனால், குரு ஹோரை அப்படின்றது மிகுந்த சுபத்துவ ஹோரைன்றதுனால திருமணத்திற்கு பார்க்கலாம். தங்கம் வாங்கக்கூடிய நாள். அதுக்கடுத்தது தாலிக்கு தங்கம் செய்வதற்காக கடையில், அதாவது ஜுவல்லரி ஷாப்லேயோ இல்லை தட்டாங்கிட்ட, அதாவது இந்த நகை ஆசாரிக்கிட்ட கொடுக்கறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது. விளை நிலங்களில் பயிர் நடுறது, நாத்தங்கால் நடுறது, செழிப்பாக வரணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்ட எல்லா விஷயங்களும், கடவுளுக்காக பிரார்த்தனை செய்து எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலும் இந்த குரு ஹோரையில் செய்யலாம். படிப்புக்காக, வேலைக்காக, அது தவிர குழந்தை பிறக்காத தம்பதியினர், அதாவது திருமணமாகி நிறைய நாள் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிறப்புக்காக டாக்டர்கிட்ட போய் அவகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினைசேஷன் இதெல்லாம் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஹோரையில் பண்ணுறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் அவருடைய காரகத்துவம் புத்திரகாரகன், அது தவிர தனகாரகன். அதனால் குழந்தை, அதை தவிர குடும்பம், இது எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு சேர்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் சுபத்துவமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஹோரையாக இதை எடுத்துக்கொள்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த குரு ஹோரையில் வீடு, நிலம் எல்லாமே வாங்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சட்டத்திற்கு எதிராகவோ புறம்பாகவோ எந்த ஒரு விஷயம் நடந்ததானாலும் அந்த இடத்துல குரு ஹோரை செயல்படாது. அதனால் தோல்வியை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இடம், ஒரு கிரவுண்டு வாங்குறீங்க. அதில் பக்கத்தில் ஒரு 20 அடி வேறு யாரதோ இல்லைன்னா கவர்மெண்ட்டுதோ இல்லை புறம்போக்கோ ஏதோ ஒன்றா வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்து நம்ம அணைச்சி இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான எண்ணம் எடுத்து கொண்டு போனீர்களேயானால் கண்டிப்பாக அந்த குரு ஹோரையில் நீங்கள் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக தடங்கள் அந்த வேலை நிச்சயமாக நின்றுடும். அது ஃபர்தராக போகாது. இல்லை அதில் பெரிய பிரச்சனைகள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு ஒழுக்கத்திற்கு மிகவும் சிறந்தவர்.
அதாவது டிசிப்ளின் அப்படின்னு அதாவது சட்டம் ஒழுங்குன்னு சொன்னால் சட்டத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். அவருக்கு வந்து சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் ஒழுங்குன்ற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருவார். இதெல்லாம் இப்படித்தான் செய்யணுன்ற ஒரு வரைமுறையை கொண்டு வருபவர் குரு. அதனால் வந்து குரு ஹோரையில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சட்டத்திற்கும் புறம்பாக இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்திடுறேன். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் மேற்கொள்ளலாம். அது தவிர வந்து க்ஷேத்ராடனம் போகலாம். அதை தவிர பார்த்தீர்களேனால் குரு ஹோரையில் கல்விக்காக வந்து பணம் கட்டுறது, குரு ஹோரையில் வந்து இப்போ ஹையர் டிகிரிக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, குரு ஹோரையில் பார்த்தேன்னா அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுனா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, அவள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாள். இருந்தாலும் அதுக்கு நம்ம கிளம்பி போகிறத தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நம்மளால் எது முடிகிறதோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அதை தவிர பார்த்தாலேனால் குரு ஹோரையில் புது சாமான்கள் வாங்கிறது, வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடியது. குரு ஹோரையில் வந்து விவசாயத்துக்கு உண்டான அடிக்கால் போடுறது, விவசாய நிலம் வாங்கிறது, இது எல்லாமே குரு ஹோரையில் அதிசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபரில் முதலாவது சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால எந்த லக்னக்காரங்களும் குரு ஹோரையை சுக்கிர ஹோரையும் தேர்ந்தெடுக்கலாம். அதில் குரு ஹோரை தேர்ந்தெடுக்கிறது மிகவும் ஏற்றத்தையும் நல்லதையும் கொடுக்கும், கவலைப்பட தேவையில்லை. இப்போது பார்த்தலையானால் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் என்னுடைய மொபைலில் ஃபோன் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணலையானால் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு தேவைப்படும் அளவிற்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எப்படி வந்து இது பண்ண முடியும் அப்படின்றத வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் மூலியமாக சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலியமாக நான் சொல்கிறேன். அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களும் அகலக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை இந்த 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த நாளினுடைய பலனை பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ரொம்ப பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குருவும் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய திங்கிங் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் வரும். வெளியில் போய் ஏதாவது ஒன்று வாங்கணும்னா அம்மாக்கிட்டேருந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷம் இன்றைக்கி நடக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போய் சேவிச்சுட்டு வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு துளசி மாலை போட்டுட்டு வர்றது இன்றைக்கி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட கலர்னு சொல்லக்கூடிய நீல கலர் கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இன்றைக்கி இருக்குது. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது இன்றைக்கி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றதில் பார்த்தேன்னா மாளவியா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஆட்சி பெற்ற சுக்கிரன் மிகப்பெரிய ஏற்றம். எது நினச்சிங்கன்னாலும் வரும். உலக இயலை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சுக்கிரன் வந்து நல்ல பலமாக இருக்கணும். உலகவியல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த உலகவியலை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும், சந்தோஷப்படணும்னா அந்த உங்களுக்கு முதல்ல வந்து சுக்கிர பகவான் நல்லபடியாக இருக்கணும். அதனால் வந்து சுக்கிர பகவான் இன்றைக்கி உங்களுக்கு ஆட்சியிலேயே இருக்கார், அதிலேயே இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது. எந்த ஒரு ஏதாவது எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருக்கட்டும், எந்த விஷயத்துலையும் சரி உங்களை வந்து தொடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இன்றைக்கி இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி பெருமாள் தாயார் போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாருக்கு நெய் தீபம் போடுங்க. தாயாருக்கு நெய் தீபம் போட்டுட்டு ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து அதிர்ஷ்ட கலர்னு சொல்லக்கூடிய ஒரு சிகப்பு கலர் இன்றைக்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வரும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தேனால் புத பகவான் பரிவர்த்தனையில் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துலேருந்து ராசிக்கும் 11க்கும் பரிவர்த்தனை. எதை தொட்டாலும் பொன்னாக குவியக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்கும்.
தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அதன் மூலியமாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய வருமானம் வரும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று போகிறது மிகப்பெரிய ஏற்றம். குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். அது தவிர பார்த்தீர்களேயானால் பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு வெண்ணகாப்பு சாத்துறதும் மிகப்பெரிய ஏற்றம். வெள்ளிக்கிழமையாக வேறு இருக்குது, போயிட்டு வாங்க. பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்ட நிறம்னா பச்சை நிறத்தை கையில் வச்சுக்கோங்க, கிளிப்பச்சை நிறத்தை வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புனர்பூசம் பூசம் ஆயில்யம், அதாவது கடக ராசிக்கு பார்த்தேன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் கொண்ட கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஏற்றம் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று போகிறார். பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரத்துலேயும் வந்து சந்திர பகவான் இருக்கார். அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 8ஆம் நட்சத்திரத்தில் இருக்காரே அப்படின்னா கொஞ்சம் மனசில் இது இருக்குமே, பயம் இருக்குமே அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் பயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இன்றைக்கி உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் அதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் மத்தியானம் வரலும் இருக்கிறதும் சாயந்தரம் 4:30 மணி வரலும் இருக்கார். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு ஒரு புதிய செய்தி வரும் இன்றைக்கி. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். 10ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது, அதை மிகப்பெரிய ஏற்றம். பண வருமானம் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும், கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வணங்கி நந்தீஸ்வரருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கையில் வந்து அதிர்ஷ்ட கலராக ஒரு வெள்ளை நிறம் அதை வச்சுக்கோங்க, நல்லது உங்களுக்கு. சிம்ம ராசி, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போய் சிவராஜ யோகத்தில் இருக்கார், மிகப்பெரிய ஏற்றம். 12ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இன்றைக்கி செலவுகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு பௌர்ணமி சந்திரனாக வந்துட்டார், அதனால் வந்து சுப செலவுகளாக இருக்கும். ஏதாவது ஒரு கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நண்பர்களோடு கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுவீங்க, பார்த்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி யோகம் வந்து அந்த அளவு சரியில்லை, அதனால் நல்ல காரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நண்பர்களோடு நீங்கள் கூடி குழாவக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா சப்தமத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அதனால் நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு நீல கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இன்றைக்கி நீல கலர். கன்னியா ராசி, உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் 10ஆம் இடத்தோட பரிவர்த்தனையாகி தன்னுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் ஒரு பெரிய ஏற்றம். இப்போல்லாம் வந்து கன்னியா ராசிக்காரர்களுடைய திங்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப அனலைஸ் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி அந்த இது இப்படி இருக்கும்னு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா புத பகவானுடைய ஆட்சியில் அந்த ராசி இருக்கிறதுனால. அதுலேயும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் இதெல்லாம், அதுவும் சாஃப்ட்வேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கும். 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் கண்டிப்பாக பணவரவு, லாபம் இதெல்லாம் வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தாலேன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமாக நீல கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சுற்றுலா, பொருட்காட்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இந்த பால் முகவர்கள், அதை தவிர வந்து இந்த விவசாயம் பண்ணுறவங்க, கீரை இந்த மாதிரி பழம் காய்கறி விற்கிறவாளுகள்லாம் நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி போட்டதை விட 10 மடங்கு லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரை வணங்குறதும், அங்கே பார்வதி தேவிக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு கையில் ஒரு கரு நீல கலர் வந்து ஒரு கர்ச்சீஃபோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறமாக அமையும். விருச்சிக ராசி, விசாகம், அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 8ல் இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று 6-8 பரிவர்த்தனை ஆறுது. 6-8 பரிவர்த்தனைன்றது வந்து அந்தளவு வசதி கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து புதிய கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது வீடு, வாகனம் அதெல்லாம் வாங்கிறதுக்கு புதிய கடன் வாங்குவீங்க. நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் இருக்கார். சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹானரரி போஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு பதவி, சுகம் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து, உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதை, வண்டி வாகனம் ஓட்டுறதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தனுசு ராசி, அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே வந்து எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். ஒருவேளை நீங்கள் இது பண்ணிங்களேனால் கண்டிப்பாக போய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 10-12 ராவு காலத்திலே போய் வந்து எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு பச்சை கலரில் ஒரு துணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறமாக அமையும். தனுசு ராசி பார்த்தலையானால் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய யோகம். ஏன்னா 1, 5, 9 மகாலட்சுமி ஸ்தானத்தை பார்க்குறது நல்ல விசேஷமான இது. 6ஆம் இடம் வந்து சுபப்பட்டிருக்கு. உங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய பேர் வரும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. என்ன சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஃபுல் டே அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு பார்த்துட்டே வாங்க, நல்லபடியாக இருக்கும். பக்கத்தில் போய் நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு வந்து ஒரு அல்லி புஷ்பம் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க, வெள்ளை கலரில். அதே மாதிரி செவ்வரளி இல்லை, வெள்ளை அரளி கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. அது ஆரஞ்சு கலர் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்ட நிறமாக உங்களுக்கு இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இது ஒரு பெரிய ஏற்றம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். நீங்கள் வந்து பார்த்தேனால் பண வரவு நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தப்பான வார்த்தைகள் பிரயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி சப்தமத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால கூட்டுத் தொழிலில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும். மிச்சபடி பண வரவெல்லாம் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமையாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தாயாருக்கு விளக்கு போட்டு வர்றதும், பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். நீங்கள் கையில் வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு துணி வச்சுக்கோங்க. அது வந்து பச்சை கலர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆட்சி பெற்றதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகம். அதுலேயும் வந்து இன்றைக்கி சந்திர பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து புதுசாக வேலைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புதுசாக இன்டர்வியூ வரும். நிச்சயமாக அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் வந்து புதிய வேலை மாறக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 7.5 சனி, ஜென்ம சனி வேறு.
தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய தொழிலெலாம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போயிட்டு சனி பகவானை போய் பிரார்த்தனை செய்துட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றம். நீங்கள் கையில் வந்து ஒரு டார்க் ப்ளூ இல்லை நேவி ப்ளூ கையில் வச்சுக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். மீன ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6, 8, 12, 6, 8, 10 இந்த 3 இடத்தையும் பார்க்குறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு பகைவர்கள்ன்ற இதுவே இருக்காது. அதை தவிர 6ஆம் அதிபதியும் வந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களோட சொல் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். வார்த்தைகள்லேயே எல்லாரையும் கட்டுப்படுத்திடுவீங்க. வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். இன்றைக்கி மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வர்றதும், உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட கலர்னு சொல்லப்போனால் மஞ்சள் கலரை கையில் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் மீனராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த 28ஆம் தேதி இருக்குது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.